Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 2 exponents and powers. Evaluate third Roman பார்க்க போறோம் 2.1ல third Roman. First one 2/3 whole power 3 ன்னு கொடுத்திருக்காங்க -3 ன்னு கொடுத்திருக்காங்க. Evaluate ஓகேவா என்ன பண்ணோம் evaluate. So evaluate நம்ம போன ஃபார்மட் மாதிரி தான் அது கூட ப்ளஸ் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும் அது ஃபுல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மட்டில் இருக்குது a power minus m equal to 1/a power m இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த 1/, போட்டால் உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஃப்ராக்ஷன் என்ன பண்ணிக்க டேட்டா ரெசிப்ரோக்கல் பண்ணலாம் அப்படி பண்ணால் என்ன ஆகிடும் 7/2 பவரில் இருக்க மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா நியூமரேட்டருக்கும் வரும் டினாமினேட்டருக்கும் வரும் ஸோ 7 power 3 by 2 power 3 7 3 டைம் மல்டிப்ளை பண்ணும் 7 7s are 49 49 into 7 na 343 வந்துருச்சா அதே மாதிரி 2 3 times பண்ணா 2 2s are 4 4 2s are 8 நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க டைரக்டா 7 3s are 2 3s are பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ண கூடாது சோ நம்ம என்ன பண்ணோம் 3 times அப்படி தான் மல்டிப்ளை பண்ணோம் டைரக்டா பண்ணா தப்பா வரும் clear இப்ப செகண்ட் ஒன் பாருங்களே -1 whole power -14 கொடுத்திருக்காங்க சோ இப்போ இங்க என்ன பண்ண போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா -1 whole power -40 எப்படி எழுத போறீங்க இங்க 1 ன்றதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரும் வேல்யூஸ் 1/, ன்னு வருமா 1/-1 பவர் என்ன ஆயிடும் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆயிடும் clear இப்போ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ஃபார்மட் வரும் அதே வேல்யூஸ் எப்படி எழுத போறீங்க denominator ka minus will carry out to numerator denominator minus எப்பமே என்ன ஆயிடும் carry out to numerator அது வராதுல்ல so -1 ல வந்துரும் by 1 இது வந்து -1 இல்ல 1 actually இந்த minus carry out to numerator so பண்ணிட்டு டைரக்டா இந்த 40 எங்க numeratorலயும் வரும் denominatorலயும் வரும் so இந்த மாதிரி நெகட்டிவ் சிம்பல் இருந்துச்சுன்னா பவர்ல என்ன பண்ணனும் பவர்ல ஆடா ஈவனா பார்க்கணும் ஈவன் பவரா இருந்தா மைனஸா இருந்தா என்னடும் பிளஸ் ஆயிடும் so 1/1 1/1 is 1 ஆட் பவரா இருந்தா என்ன வரும் மைனஸ் அப்படியே இருக்கும் ஈவன் பண்றதால +1 +1 1/1 1 clear இப்போ இந்த third one பாப்போம் -3/5 whole power -4 equal to அப்படினு கொடுத்திருக்கோம் இது அதே ஃபார்மட் தான் ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன ஆயிடும் ஏன் ரெசிப்ரோக்கல் பண்றோம் 1/, ன்னு எழுதணும் 1/, எழுதினா கன்ஃபியூஸ் ஆறதுனால நம்ம அந்த ஃபார்முலாலயே இந்த ஃபார்மட்ல போட்டுக்கறோம் 5/3 இந்த மைனஸ் எங்க ஆகும் நியூமரேட்டர்லயே தான் இருக்கும் -5/3 whole power 4 ஓகேவா இந்த 4 வந்து நியூமரேட்டருக்கு வரும் டினாமினேட்டருக்கு வரும் -5/4 3 power 4 5 4 times நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் 5 5s are 25 25 into 5 125 125 into 5 625 so அது மாதிரி மல்டிப்ளை பண்ணி தான் போடணும் டேட்டா பண்ணிட கூடாது so அதே மாதிரி டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா 3 power 4 3 3s are 9 9 3s are 27 அந்த மாதிரி 4 டைம் மல்டிப்ளை பண்ணனும் பண்ணாமலுக்கு என்ன வருது 81 clear இப்போ இதுல fourth sum பார்க்கலாமா -2/-7 whole power -5 so அதே கண்டிஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் அது அப்படியே क्वेश्चन ஒரு வாட்டி எழுதிட்டு நியூமரேட்டர்ல டினாமினேட்டருக்கு மைனஸ் வந்து என்ன பண்ணிட்டேன் கேன்சல் பண்ணிட்டேன் எப்பவுமே இந்த மாதிரி டிவிஷன்ல ரெண்டு பார்ட் மைனஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் a power -m ல பண்ணலாம் அப்படி பண்ணா எப்படி வரும் கீழ இருக்க 7 மேல போகும் மேல இருக்க 2 கீழ வரும் இந்த மைனஸ் போய்டும் ரெசிப்ரோக்கல் பண்றதுனால whole power 5 7 power 5 2 power 5 7 power 5 வந்து நம்ம என்ன பண்ணோம் 7 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் பண்ணா நமக்கு என்ன வருது 16807 2 5 டைம் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது 32 clear நம்ம ஒரு சம் போடும்போது பவர்ல மைனஸ் தான் இருக்கான்னு பாத்துக்கணும் பவர்ல மைனஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணனும் ரெசிப்ரோக்கல் பண்ணனும் இல்ல 1/2 ன்ற ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒன்னு எழுதலாம் ஓகேவா நிறைய பேர் அது ஏனா நெக்ஸ்ட் சம் பாக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் இது நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படி தானே இருக்குன்னு அப்படியே போட்ற முடியாது பாத்தீங்கன்னா 5th sum -1/9 whole power 4 பாத்தீங்களா எல்லா சம்லயும் என்ன இருந்துச்சு நமக்கு பவர்ல நெகட்டிவ் இருந்துச்சு அதே மாதிரி இது இருக்குன்னு நம்ம வந்து தப்பா மாத்திர கூடாது பவர்ல இல்ல அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ரெசிப்ரோக்கல்லாம் பண்ண முடியாது அந்த ஃபார்மட்டே கிடையாது டாட்டா என்ன பண்ணலாம் இந்த பவர்ல இருக்க வேல்யூ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் மல்டிப்ளை பண்ணலாம் ஓகேவா சோ அப்ப எப்படி போடுவீங்க
minus 1 power 4 by 9 power 4 நியூமரேட்டருக்கும் வரும் டினாமினேட்டருக்கும் வரும் ஓகேவா நான் சொன்னேன்ல பவரில் ஈவன் நம்பர் இருந்தால் நெகட்டிவ் சிம்பிள் என்ன ஆகிடும் பாசிட்டிவ் ஆகிடும் இதே ஆடாக இருந்தால் அந்த நெகட்டிவ் அப்படியே இருக்கும் இங்கே ஈவன்ன்றதுனால -1 என்ன ஆயிடுச்சு +1 ஆயிடுச்சு 9 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் 9 into 9 into 9 into 9 பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது 6561 clear thank you